السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ذالك அப்படிங்கிற சொல் வந்து தாலிகல் கிதாப் அப்படிங்கிற சொல் வந்து குரானை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருதுமா. குரானை குறிக்கக்கூடிய விதமாக அந்த வேதம் அப்படிங்கிற சொல் குரான்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வருது. அதாவது மற்ற இடங்கள்ல கூட கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஹாதல் குர்ஆன் அப்படின்னு வந்திருக்கு. எந்தெந்த இடங்கள்னு சொன்னா 10வது அத்தியாயம் 37வது ஆயத், 12வது அத்தியாயம் 3வது ஆயத், 17வது அத்தியாயம் 9வது ஆயத், 17வது அத்தியாயத்திலே 9, 41, 89 3 இடத்துல, 18வது அத்தியாயத்துல 54வது ஆயத்துல அல்லாஹ் இந்த குர்ஆனை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஹாதல் குர்ஆன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான். 43, 31 ஆயத்து இந்த ஆயத்து இருக்குமா, இந்த வார்த்தை இருக்கு. பட் ஆனா அதை வந்து காஃபிர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக, இந்த குரானை ஏன் அல்லாஹ் இப்படி இவங்கள்ட்ட இறக்கி இருக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள ஆயத்மா அது. அதனால அதை கணக்குல எடுக்காம அல்லாஹ் வந்து இந்த குரானை அறிமுகப்படுத்தும் பொழுது ஹாதல் குர்ஆன் அப்படிங்கிற வார்த்தைகளை 6 இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கான். இதுக்கு பைனா ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்ஆன் அப்படிங்கிறதுடைய அடிப்படை சொல் கிராஅத், ஓதுதல். அப்போ குர்ஆன் வந்து நம்ம கைக்கு வந்தோன்னு தான் ஓத முடியும். எப்போவெல்லாம் அல்லாஹ் ஹாதல் குர்ஆன் அப்படின்னு குறிப்பிடுறானோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம கையில இருக்கக்கூடிய குர்ஆன் நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடியது நமக்கு வந்து பயன் தரக்கூடிய, நம்ம அதிலிருந்து பயன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குர்ஆனை குறிக்கிறது. கிதாப் அப்படிங்கிறதுனுடைய மூலச்சொல் கதப, எழுதினான். அப்ப எழுதுதல் அப்படிங்கிறது அதுலயும் ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா, நம்ம மாதிரி பென்சில் எழுதுறது கிடையாது, மெசேஜ் பண்றது கிடையாது. ஏன்னா மெசேஜ் பண்ணாலும் நம்ம எரேஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தையை முன்னாடி போட்டு பின்னாடி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம வந்து நம்ம ஒரு பேசேஜ் உருவாக்குனாலும் இல்லை நம்ம எழுதினாலும் அதை அடிச்சிடலாம், அதை வந்து மாத்தி எழுதலாம். ஆனா இது வந்து என்ன கல்லுல எழுதுற மாதிரியாம்மா, கல்லுல வந்து பதிவு பண்றதாம். அப்ப கல்லுல பதிவு பண்ணிட்டா அதை திரும்ப அழிக்க முடியுமா, மாத்தி எடுத்து எழுத முடியுமா? அப்போ இது லவ்ஹுல் மஹ்ஃபூல் பலகையில அல்லாஹு தாலா எழுதி விட்டது. அதை யாராலையும் ஒரு சிறு மாற்றம் கூட கொண்டு வர முடியாது. அப்ப கிதாப் என்ற சொல் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூலில் பதிவு செய்யப்பட்டிருந்த நம் குர்ஆனை குறிக்கிறது. அங்கிருந்தா நமக்கு அருளப்பட்டது குர்ஆன். அருளப்பட்ட பின்னாடி அதை நம் குர்ஆனாக நாம் ஓதக்கூடிய நிலைமைக்கு அடைஞ்சிருக்கிறதுனால அதை சொல்லும் பொழுதெல்லாம் ஹாதல் குர்ஆன் என்ற வார்த்தை குர்ஆன்ல மொத்தம் 6 இடங்கள்ல அல்லாஹ் உபயோகப்படுத்தியிருக்கான். ஒரே ஒரு இடத்துலதான் தாலிகல் கிதாப்னு உபயோகப்படுத்தியிருக்கா. இந்த தாலிகல் கிதாப் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய குர்ஆனை குறிக்கிறது அப்படின்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப காலமா வந்து கடைசி இறைவேதம் என்ன, கடைசி நபி யாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம முதலே சொல்லிட்டு, இது மதனி சூரா. மதினால யூதர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அரபுகள் இருக்காங்க. எல்லாருமே இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த கடைசி நபியை ரொம்ப எதிர்பார்த்து இருந்திருக்காங்க, கடைசி வேதத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வேதங்கள்ல எல்லாம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த தட்ஸ் இட் அப்படி சொல்லுவோம் பாத்தீங்களாமா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதுதான் இது அப்படி சொல்ற மாதிரி தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்தை குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே அவங்க சொல்றப்ப ரொம்ப அழகா இருக்குமா, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து அதே மாதிரிமா இந்த இடத்துல 4 வேர்ட்ஸ் தனியா எடுத்து அவங்க காமிக்கிறாங்கம்மா. அல் கிதாப், ரைப், ஹுதன், அல் முத்தகீன். இந்த 4 வேர்டை எடுத்து தனியாவே அவங்க அழகா சொல்றாங்கம்மா. இந்த தாலிக அல் கிதாப், அல் கிதாப்ங்கிறது குறிப்பு பெயர் சொல்லாகவே இருக்கு. பொதுவா குறிப்பு பெயர் சொல், பொது பெயர் சொல் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரியுமா. அது மாணவனுக்கு பேனா அவசியமானது அப்படிங்கிறப்ப இந்த பேனா வந்து பொதுவா சொல்றோம் நம்ம. மாணவனும் பொதுவா, பேனாவும் பொதுவா. மாணவனே பேனாவை கையில் எடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஏதோ ஒரு பையனை நம்ம வந்து அதை வந்து சொல்லிட்டோம், குறிப்பா சொல்லிட்டோம். இது குறிப்பு பெயர். முதல்ல சொன்னது ஒரு பொது பெயர்ல பேனா சொல்லியிருக்கோம். ஓகே, இது மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து பொதுவா சொல்றது அரபிக்ல பொறுத்தளவுக்கு இந்த குறிப்பா வர்றதுக்கு அல் சேரும்மா முன்னாடி. ஒரு விஷயத்த குறிச்சிட்டோம்னா அப்ப அல் கிதாப் அப்படிங்கிறது அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருக்கக்கூடிய எழுதப்பட்ட அந்த பதிவை குறிக்கிறது. எழுதப்பட்ட நம்முடைய குர்ஆனுடைய அந்த பதிவை குறிக்குதுன்னு தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து இந்த ரைப் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்குவோமா. ரைப் அப்படிங்கிறது குர்ஆன்ல வந்து ரைபுக்கு நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது. இதுல ரைப் அப்படின்னா வார்த்தை பயன்படுதுமா. ஏன்னா இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த சந்தேகம்னா சந்தேகத்துல பலவிதமான சந்தேகங்கள் இருக்குமா. அதுல இந்த இடத்துல ரைப் அப்படிங்கறது அல்லாஹ் ஏன் உபயோகப்படுத்திருக்கான் அப்படிங்கிறப்ப இது விளக்கம் ரொம்ப தேவையானதாவே இருக்குமா. ரைபுக்கு மொத்தம் 3 வார்த்தைகள், சந்தேகத்துக்கு 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுது. ஒன்னு ரைப், இன்னொன்னு மிரியா,
மிரியத், அதாவது இந்த ஆல இம்ரான்ல வரும்பொழுது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தர்க்கம் பண்ண வர்றாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அல் ஹக்கு மிர் ரப்பிக் ஃபலா தக்கூனன்ன மினல் மும்தரீன் ஃபலா தக்கும் மினல் மும்தரீன் அப்படின்னு அந்த இடத்துல மிரியா அப்படிங்கிற வேர்டு எல்லாம் சொல்லுவோம் ஆர்கியூ பண்ற விஷயங்களை சொல்லும் பொழுது. அப்புறம் ஷக்கியல், அதாவது சந்தேகத்தில் உழன்று கொண்டு இருக்கிறார்கள் விளையாடி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல ஷக்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல இந்த ஷக்கு ரைபு அப்படிங்கிற வேர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியான அர்த்தம் பார்த்தோம்னாமா, ரைபுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அரபிக்ல ரைப் அப்படின்னா அஷக்கு மஅத்துஹ்மா. ரைப் மீன்ஸ் டவுட் மிக்ஸ்டு வித் சஸ்பிஷன். இதை வந்து தஃசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அதாவது நம்ம சரியா இது அப்படி இருக்குமோ, அதாவது வெளியெல்லாம் காட்டிக்க மாட்டோம், ஆனா உள்ளுக்குள்ள பரிபூர்ணமா நம்பிக்கை வராது. இது அப்படி இருக்குமோ, இது வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வந்து ஆள் மனசுல இருக்கும். இது அவங்க வெளியே வந்து தர்க்கமாவும் கொண்டு போக மாட்டாங்க, வெளிப்படையா அவங்க வந்து மறுத்துட்டும் போக மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அடி மனசுல அது வந்து உண்மைன்னு அந்த ஆணித்தரமான நம்பிக்கை வராம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு குழப்பம் அதுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு குழப்பம் கூட குரான் விஷயத்துல இருக்கக்கூடாது. லா ரைப ஃபீ அப்படிங்கிறான். இந்த மிரியா அப்படிங்கிற வேர்டு சொல்லும் பொழுதுமா, அது என்னன்னு சொன்னா பாருங்க. அல் மிரியா அஷக்கு மஅல் ஜிதால். மிரியா இஸ் டவுட் அக்கம்பனிஸ் பை ஆர்கியூமெண்ட். டவுட் tied to argumentative denial or disputing. அது தர்க்கம் பண்றது. அந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு தர்க்கம் பண்ண வந்தாங்க பாத்தீங்களா, யூதர்கள் தர்க்கம் பண்ணாங்கல்ல, அப்ப சந்தேகம் வந்து அது கொஞ்சம் அதிகமானதுனால அவங்க என்ன செய்வாங்க, தர்க்கமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்க சொல்றது கரெக்ட் கிடையாது, நாங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு தர்க்கமாக வெளிப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஷக்குன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, ஷக்குன்னா சிம்பிள் நியூட்ரல் டவுட். அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன ஆயிடும்னா நம்மள அதுல கொண்டு போய் விட்டுரும். லா தர்தாபு ஃபதஷ்கு. இப்படியே தர்தாபு ரைபிலேயே நம்ம உழண்டுட்டு இருந்தோம்னா கடைசியில் தஷ்குவா அது மாறிடும், சந்தேகத்திலே போய் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அப்போ இந்த இடத்துல இந்த ரைப் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைன்னு சொல்றாங்கம்மா. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் குரான் விஷயத்த நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்து ஹுதன் லில் முத்தகீன். இந்த அல் முத்தகீன்ங்கிறது குறிப்பு பெயரா இருக்குது, ஹுதன் அப்படிங்கிறது பொது பெயரா இருக்குது. ஹுதன் அது வந்து எல்லா வகையான வழிகாட்டலும் நம்முடைய குரான்ல இருக்குது. ஒரு வழிகாட்டல் மட்டும் கிடையாது, அதாவது இதுக்கான வழிகாட்டுதல் இது வந்து மறுமையை பத்தி மட்டும்தான், இறைவனை பத்தி மட்டும்தான் சொல்லும் அப்படிங்கிறது கிடையாது. அந்தரங்கமான கணவன் மனைவி உறவுல இருந்து எல்லா விதமான வழிகாட்டுதலும் இதுல இருக்கு. அல் முத்தகீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்கம்மா, விகாயத்னா பாதுகாத்து கொள்ளுதல். இந்த முத்தகீன்கிற வேர்டு இருக்கு பாத்தீங்களாமா, இது வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி குதிரைகளுக்கு பயன்படுத்துவாங்களாம் இந்த வேர்டு. அதாவது அந்த குதிரைகள் வந்துமா நம்ம கரடுமுரடான கற்கள்ல வந்து எஜமானனை கூட்டிக்கிட்டு போர்க்களத்துக்கு போகும். அப்படி போகும் பொழுது அதனுடைய கால் இருக்கு பாத்தீங்களா, அது வேகமா போகணும் இல்லையா, அது கால்ல லாடம் அடிப்பாங்க குதிரையினுடைய கால்ல. ஏன்னா அந்த அதிர்ச்சி அது கால்ல தாக்காம இருக்கணுங்கிறதுக்காக. இப்படி போகக்கூடிய ஒரு குதிரைக்கு அந்த லாடம் கலண்டுருச்சுன்னு வைங்களேன், அது ஒரு கல்லும் மல்லுமா நிறைஞ்ச ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அப்போ அந்த லாடம் கலண்டுருச்சு. கலன்றப்போ இப்போ அந்த குதிரை வந்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை வந்து முதல் மாதிரி வேகமா எடுத்து வைக்காது, அது ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அதனால வந்து அதை வந்து உணர முடியும், அந்த அதிர்வுகளை உணர முடியும். அப்போ அது ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைக்கும். இதுக்கு தான் இந்த வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சா இஸ்லாத்துக்கு முன்னாடி. அப்போ நம்ம ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டு பெற்ற விளக்கமும் இதுவுமே ஒத்து வருது பாத்தீங்களாமா. முட்கள் நிறைஞ்ச பாதையில கவனமா போற மாதிரி. அப்ப அந்த தன்னுடைய காலை விட்டு லாடம் கலன்று போன குதிரை ஒரு கல் நிறைந்த பாதையில் போகும் பொழுது எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள கவனமாக செல்லுமோ அந்த நிலைதான் தக்குவாவுடைய நிலை. முத்தகீன்கள், அல் முத்தகீன்கள். இந்த இடத்துல தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, இந்த முத்தகின்கள்னு சொல்லும் பொழுது இது வந்து குறிப்பிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் அந்த முத்தகின்கள் தக்குவா தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாருக்குமே. அது உலகத்துல யார் யாரெல்லாம் தங்கள் வந்து நேர்மையான வழியில இருக்கணும், தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே குரான் நேர்வழி காட்டும். ஆனா அதுக்குரிய குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும், பின்னாடி வாங்க. அல்லதீன யுமினூன ஆரம்பிச்சு அல்லாஹ் சொல்றான். இது குறிப்பிட்டு ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான். அப்ப இறையச்சம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் குரான்ல நேர்வழி பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒதுங்கி எனக்கெல்லாம் அது இல்லை நான் ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த முத்தகின்கிறது பொதுவா பெரும்பான்மை மக்களை யார் யாரெல்லாம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தீமைகள்ல போயிடக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்துக்கு முன்னாடியும் அபூபக்கர் ரலி நல்லவங்களா தான் இருந்தாங்க, தன்னை பாதுகாத்துக் கொண்டாங்க, தீமையான வழியில போகல. இப்படி யார் யாரெல்லாம் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தோடு குரானை அணுகக்கூடிய அத்தனை பேருக்கும் இதுல ஹுதா இருக்கு, நேர்வழி இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹுதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துமா ஹிதாயத் அப்படிங்கிற மூலப்பொருள் இருக்கிற மாதிரி ஹதியாங்கிற மூலப்பொருளும் இருக்குன்னு சொல்றாங்க தப்சீர் ஆசிரியர்.
ஹதியானா என்ன அர்த்தம்னா, ஒரு பாலைவனத்துல ஒருத்தன் போயிட்டு இருக்கான். ஹதியானா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குற கிஃப்ட் மட்டும் கிடையாதுமா. ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கான். அவன் வழி மாறிட்டான். இப்போ அவனுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான். பாலைவனத்த பொறுத்தளவுக்கு நடந்தோம்னா ரவுண்டிங் தான். திருப்பி பழைய இடத்துக்கே வந்து நிப்போம். அந்த மாரி ஒரு பயங்கரமான இடத்துல அவன் நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு உணவு தீர்றதுக்குள்ள அவன் இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன ஹதியா கிடைக்க முடியும்? நேர் வழி. அவனுக்கு இருக்கக்கூடிய பாதை யாராவது வந்து சொல்றாங்க. இந்த பாதையில போனீன்னா உன் சாப்பாடு தீர்றதுக்குள்ள நீ போயிடலாம். அப்படின்னு யாராவது வழி காட்டிட்டா, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஹதியா. அது மாரிதான் உலக வாழ்க்கையில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஹதியா, ஹுதா குர்ஆன்ல இருக்கு. அது ஒரு பெரிய ஹதியா. அது ஒரு ஹதியாவாக நமக்கு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹதியாவாகவும் இது இருக்குன்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு எல்லா விஷயத்தையும் எனக்கு விளக்குற அறிவு எனக்கு குறைவா இருந்தாலும், எனக்குள்ள ஓவர்வெல்மிங்கா நான் சிந்திச்சேனோ, அத மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்மா. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்சா நீங்க அதனுடைய ஆசிரியருடைய பேச்சுக்கள், பதிவுகள்ல போய் இன்னும் நல்லா தேடிக்கோங்க நீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன்மா. சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ, இந்த குர்ஆன பத்தி ஒரு அற்புதமான விஷயத்த பதிவு பண்றாங்க. குர்ஆன் ஒரு முஅஜிஸா அற்புதம். மூசா நபியுடைய கோல் மாதிரி, ஈசா நபி களிமண்ல இருந்து பறவைய பறக்க வச்ச மாதிரி, ஒவ்வொரு மூசா நபிக்கு கடல் பிளந்த மாதிரி, இப்படி ஒரு பெரிய அற்புதம் இதெல்லாம். இது குர்ஆன் ஒரு அற்புதம். ஆனா என்ன அற்புதம்? மற்ற அற்புதத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது முசத்தியத்துன்னு எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சொல்றாங்கம்மா, இப்ப மூசா நபியோட அந்த கடல் பிளந்தப்போ ஒரு மனிதர் நின்னுட்டு இருந்தாருன்னா, அவரோட ஈமான் உச்சகட்டத்துல இருந்திருக்கும். ஏன்னா கண்ணால பார்க்கிறார் அவர். இப்போ 2 ஜெனரேஷன் தாண்டி அவருடைய பேரனுக்கோ, பேத்திக்கோ இந்த விஷயம் சொல்லப்படும் பொழுது, அவங்களுக்கு ஒரு கதை. அப்படியா நடந்துச்சா? நம்புறேன். நம்பலாம். மேபி ஆனா அது இப்போ அவங்க கண்ணால பார்க்கல. ஜஸ்ட் ஒரு கதையா தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ ஒரு விஷயம் கண்ணால மற்ற எல்லா அற்புதங்களும் கண்ணுக்கான அற்புதங்கள்னு சொல்றாங்கம்மா. ஈசா நபி களிமண்ண பறவையா பறக்க வச்சது, அவங்க தொழுநோயாளிகள குணப்படுத்தினது, அவங்க இறந்தவர்கள உயிரோட கொண்டு வந்தது, மூசா நபியுடைய காலத்துல நடந்தது. இது எல்லாமே கண்ணுக்கான அற்புதங்கள். கண்ல பார்த்து அப்படியே ஈமான் பொங்குச்சு. இத 4, 5 ஜெனரேஷன் கழிச்சு கேட்கும் பொழுது, அவங்களுக்கு அத கண்ணுல பார்த்த ஒரு எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்காது. பட் குர்ஆன் எப்படிப்பட்ட அற்புதம்னா, காதுக்கான அற்புதம். இன்னைக்கு நீங்க கேட்டாலும் அது அதே இம்பாக்ட் குடுக்கும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு, இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கேட்டாலும் அதே இம்பாக்ட் அது கொடுக்கும். அதே மாதிரி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபஅஸ்ரி பி இபாத், நீ என்னுடைய அடியார்களை கூட்டிக் கொண்டு ஃபஅஸ்ரி வெளியேறுங்கள்னு சொல்லக்கூடிய அந்த காட்சிய இன்னும் 100 வருஷம் கழிச்சு யாரு கேட்டாலும் மனசுக்குள்ள அப்படியே மூசா நபி இஸ்ராயலோடு வெளியேறினது காட்சி அப்படி கண்ணுக்குள்ள வரும். அப்படியே அந்த காட்சி இது காதுக்கான அற்புதம். இது காலத்தால மாற்ற முடியாது. ஒரு காலத்து கண்ணுக்கான அற்புதம் கொடுத்த ஈமான 4 ஜெனரேஷன் கழிச்சு காதுல கேட்கிறப்ப பிள்ளைகளுக்கு அந்த இம்பாக்ட் இருக்காது. ஆனா குர்ஆன பொறுத்தளவுக்கு அது இன்னைக்கும் அதே இம்பாக்ட் கொடுக்கும். என்னைக்குமே அது அந்த இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா அது காதுக்கான அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுல சந்தேகத்துக்கு வழியே கிடையாது அப்படின்னு தெளிவாக தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரிகளே, கேட்கிறப்பவே அதாவது ரொம்ப நம்ம நேரம் தாழ்த்துறோமோ, இன்னும் ஒரு ஆயத்துக்குள்ளே இவ்வளவு போறோமோ அப்படின்னு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு போக முயற்சி பண்றேன்மா. ஆனா எனக்கு இது ஆரம்பத்துல இதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆர்வம் வந்துரணும் அப்படிங்கிறதுனால தான் நானும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன்மா. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்ட முயற்சியில் எதையாவது நான் குறைத்து கூறியிருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. ஏதாவது வார்த்தைகளில் ஏதேனும் பிழைகள் இருந்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டபடியும் சொன்னபடியும் அமல் செய்யும் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.